ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து இன்னொரு கேட் ரெடி பார்ப்போமா. இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னா சர்ச்சுக்கு தான் போகிறேன். ஸோ நொமினா சர்ச் சிங்கப்பூர் கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ டக்குன்னு ஒரு குவிக்கான மேக்கப் பண்ணிடுறேன். அது எப்படி பண்ணுறேன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் ப்ரைமர் போட போகிறேன். மேரிக்கோட ப்ரைமர். ஆக்சுவலி ஸ்கினை வந்து ப்ரெப் பண்ணிட்டேன். இப்போ மேரிக்கோட ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வரையலாம். ஆக்சுவலி நான் இப்படி பார்த்து வரையில, கேமராவை கண்ணாடி பார்த்து தான் நான் வந்து வரைகிறேன். ஓகேங்க, பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் வந்து ஐப்ரோ தான் வரைகிறேன். என்னால் வந்து கேமராவை பார்த்து வரைய முடியல. ஸோ அதனால தான் நான் கண்ணாடி பார்த்து வரைகிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டும் இல்லைங்க. இந்த மேக்கப் டியூட்டோரியலை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்ல. ஸோ என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. குறைகள் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இதையும் வரைஞ்சேன். ஓகே, பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஐப்ரோவை நல்லா ஃபீல் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாருங்கள். ஸோ இப்படி இந்த மாதிரி தான் வரைஞ்சிருந்தேன். ஸோ இப்படி வரைஞ்சதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்த்து நீங்களும் சொல்லுங்கள். இருந்த ஐப்ரோவும் இப்போ உள்ள ஐப்ரோவையும் நீங்கள் பாருங்கள். நான் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? ஸோ ட்ரா பண்ணியோன்னே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ என்ன ஐப்ரோ பிராண்ட் பாய்ச்சுன்னா ஒக்காயாவோட தாங்க. அப்புறம் வந்து அதே கன்சீலர், ஒக்காயாவோடலேயே கன்சீலரும் இருக்கும். ஸோ அந்த கன்சீலர் அப்ளை பண்ணி நல்லா ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் ஐடியில் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கண்ணுக்கு கீழே கொஞ்சம் போட்டு நல்லா மேக்கப் ஸ்பாஞ்ச் எடுத்து நல்லா டேப் பண்ணிக்கிட்டேங்க. உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரஷ்ஷில் கூட டேப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்பாஞ்ச் எடுத்து நல்லா டேப் பண்ணிக்கிட்டேன். அப்படி உங்கள்கிட்ட செட்டிங் ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே அடித்து கூட டேப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய பவுடர் ஃபவுண்டேஷனாகவும் இதை யூஸ் பண்ணலாம், ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் டிஃபிக்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ பஞ்சு வந்து நான் வெட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதில் கூட நீங்கள் வந்து வெட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இல்லை அந்த பவுடரில் வந்து நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஸோ இதோட கவரேஜை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்களேன். எவ்வளோ அழகாக எவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு. இது வந்து நல்லா ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ நான் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் எடுத்துருக்கு வந்து இந்த ஐ ஷேடோ தான். சாக்லேட் ஃபேக்டரின்னு சொல்லி இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. டிக்டாக் ஷாப்பில் வாங்கினேன். ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி நான் இது தான் அடிக்கப்போம். எனக்கு ரொம்ப அந்த கலர்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு சாக்லேட் ஸ்மெல், சூப்பர் சாக்லேட் ஸ்மெல்லாக இருக்குங்க. கலரை பார்த்தீங்களா? சரியான யூனிக்காக இருக்குல்ல? ஸோ இன்றைக்கி இது தான். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து இந்த ப்ரௌன் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பேஸ் வந்து கொடுத்துட்டேன், தெரியுதா? ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி வந்து பிங்க் கலரில் அடிக்கலாமா, இந்த பிங்க்கில் அடிக்கணும்னு தோணுது. அண்ட் இதுவும் ஆசையாக இருக்குது. சரி, நான் போடுற அவுட்ஃபிட் வந்து பிளாக் கலர். ஸோ எனக்கு பிங்க் தான் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஐம் கோயிங் வித் த பிங்க் கலர். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது, தெரியுதா? ட்ரை பண்ணலாம். தெரியுதா? முடிச்சுட்டு பார்ப்போம். ஏன்னா என் கண் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஹோப்ஃபுல்லி ஐ ட்ராப் வெளியே வரக்கூடாது. ட்ராப்ஸ் வந்துச்சுன்னா எல்லாமே போச்சு. ஸோ நான் முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? முடிஞ்சிங்க. ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஐ ஷேடோ பேலட். ஸோ சாக்லேட் வாசத்துலேயும் இருக்குது. ஐ ஷேடோ வந்து இது வந்து சாக்லேட் ஐ ஷேடோ பேலட்னு சொல்லி டிக்டாக்ல ரொம்ப ஃபேமாக போயிட்டுருக்கு. ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இவ்வளோ தான் போதும். ரொம்ப ஐக்கு நான் மேக்கப் கொடுக்கல. ஏன்னா என் கண் எந்த நேரத்துலையுமா என்னை சொதப்பிடும். ஐலைனர் மேக்கோடுங்க. ஸோ நான் போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். இப்போ சரி போட்டு பார்ப்போம்.
இந்த கண்ணுக்கு போட்டுறேன். ஸோ இந்த கண்ணு தான் எனக்கு இப்போ பயமாக இருக்குங்க. பார்த்தீங்களா ட்ராப்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் நான் காட்டன் எடுத்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஐலைனர் போட்டாச்சு. இப்போ மஸ்காரா போடுறதுக்கு எனக்கு நம்மளோட ஐலேஷை வந்து நல்லா கொஞ்சம் பொறுமையாக கர்ல் பண்ணிக்குவோம். ஸோ நல்லா பொறுமையாக 2 கண்ணையுமே நான் வந்து ஐலேஷை வந்து கர்ல் பண்ணிக்கிறேங்க. ஸோ கர்ல் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மஸ்காரா அப்ளை பண்ணிடலாம். மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நம்மளோட ஐலேஷ் நல்லா அழகாக இருக்குங்க. ஸோ நீங்கள் என்றைக்குமே மஸ்காரா போடுறதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி கர்ல் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அதோட லுக்கே ரொம்ப. மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் பவுடர் ப்ளஷ் தாங்க அப்ளை பண்ணுறேன். உங்கள்கிட்ட க்ரீம் ப்ளஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரீம் ப்ளஷ் போட்டுட்டு அப்புறம் வந்து நீங்கள் பவுடர் ப்ளஷ் அப்ளை பண்ணலாம். நல்லா டேப் பண்ணி எனக்கு வந்து மூக்கில் கொஞ்சம் போட ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நான் மூக்கில் கொஞ்சம் போட்டேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு. அழகாக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக் காம்பேக்ட் பவுடர் எடுத்து நான் கொஞ்சம் டேப் பண்ணி செட்டிங் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஸோ இப்படி தாங்க இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறது உங்களோட லிப் லைனா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கு மேபிலின்லேருந்து தான் வாங்கினேன். இது எல்லாமே ட்ரக் ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ வாட்ஸனில் தான் வாங்கினேன். கோட் வேணும்னா கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ லிப்ஸ்டிக் அடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்படி அடிக்கிற பாருங்கள். ஸோ இப்போ லிப்ஸ்டிக்லாம் அடித்தாச்சு. ஸோ இப்போ வந்து தலையை செட் பண்ணிடலாங்க. ஸோ எப்படி செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படி தாங்க தலை சீவிருக்கேன். எனக்கு நடுவாக்கு வரல. இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டா. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் எந்த அவுட்ஃபிட் இப்போ வந்து போட்டிருக்கிறேன்னு. ஆனால் ஃபுல்லாக காட்டுற அவுட்ஃபிட்டை. ஸோ இப்போ வந்து தோடு போட்டுக்கலாம். ஸோ தோடுலாம் போட்டுட்டு ஃபுல்லாக அவங்கள வந்து நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு எல்கேட். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா தோடு போட்டுட்டு பாடி ஸ்ப்ரே, பாடி மிஸ்ட்டு, அப்புறம் பர்ஃப்யூம் எல்லாமே அடிச்சுட்டு வாட்சை வந்து வேர் பண்ணிட்டேங்க. ஸோ வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜி-ஷாக்கோட வாட்ச் தான். ஆமாம், அண்ணன் வந்து முன்ன ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் வேலைக்கு வந்தப்போ எனக்கு வாங்கி கொடுத்தாரு கோவிட் டைமில். ஸோ அந்த வாட்ச் தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்டை தெரியப்படுத்து. ஓகேங்க. ஸோ என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட ஷேனோட ஷாப்பிங் வ்ளாகில். பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் கண்டிப்பாக லிங்க் தரேன், அந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்துருமா என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட். எஸ், ஸோ நான் இப்படி தாங்க ரெடியாக இருக்கேன். ஸோ தூக்கத்தை வந்து அப்பப்போ நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ ஹேண்ட்பேக், நான் ஏன் ஹேண்ட்பேக் வந்து நான் இது எடுத்துருக்கேன்னா பிகாஸ் பாஸ்போர்ட், ஈஸிலிங் கார்டு, எல்லாம் காசு ஜாமான், டிஷ்யூஸ், ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் போகிறோம்ல. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பேக் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருக்குது, பட் ஆனால் நான் அதை எடுக்கலை. சார்ல்ஸ் கேட்டோட இருக்குது. ஆனால் எனக்கு இது இன்னமும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மேக்கப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப சிம்பிளான மேக்கப், ஃபவுண்டேஷன் இல்லை, ஃபவுண்டேஷன் பவுடர் தான் நான் போட்டிருந்தேன். அண்ட் சிம்பிளான ஐ மேக்கப். ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கெட் ரெடி வித் மீ. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ரெடி ஹார்ட் கொடுத்துருங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.